Taxi Season 5 Australian Adventure. அங்கிளுக்கு இப்படி நடக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. விளையாட்டு விபரீதமாயிருச்சு. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? வேகம் போகும் நேரம் யாவும் வேகம் அழகுமே. நாங்கள் தேடும் நாடும் யாவும் டாக்ஸி காட்டுமே. அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? ரப 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 பபா. அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? நா 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 நா. அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? ஸ்கை டைவின் பறவையாகலாம், ராக் கிளைம்பின் பறகை பார்க்கலாம், பிரிஸ்பெயினில் தலைந்து போகலாம், மெல்பர்ன் பூவாசம் தேடலாம், பர்ஃப்ளூ புதுணர்வு தேடலாம், உணவுகளை வேட்டையாடலாம், துள்ளியோடும் கங்கருக்களே குதிரையில் ஆயம் சுற்றி பார்க்கலாம். உடனே வா கிளம்பலாம், ஹாட் ஏர் பலூன் கரவான் இருக்கும், ஆஸ்திரேலியா வைரசிக்கலாம், நதி கடத்தலாம் கேக்கிருக்க. அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? வேகம் போகும் நேரம் யாவும் வேகமாகுமே. நாங்கள் தேடும் நாடும் யாவும் டாக்ஸி காட்டுமே. ஆஸ்திரேலியால நாம இப்ப விக்டோரியா மாநிலத்துல இருக்கிற யோடேன் அப்படிங்கிற ஒரு குட்டி நகரத்துக்கு வந்திருக்கோம். கிராமப்புறமா இருக்கிற இந்த இடத்துல அப்படி என்ன இருக்கும்னு இங்க வர்ற வழியில எங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனா எங்களுக்கே ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. இத பாருங்க. என்னடா அங்கிள் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? வண்டி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு டீட்டோர் எடுத்து இங்கே உள்ளே நுழைஞ்சிட்டாரு. வந்து பார்த்தா டேய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்தவர் தான். இப்போ வரைக்கும் எழுந்திருக்கல. என்ன ஓசில வந்து படுக்கிறீங்களே, வீட்டுக்காரன் கோச்சிக்க மாட்டான்னு விசாரிச்சு பார்த்தா இந்த ஏரியாவுக்கு பேரு பாசம் ரிச் கிளாம்பிங் கிரவுண்ட்ஸ். இந்த இடத்த ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆகுதான். என்னடா விண்டர்ல போய் டென்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? இதெல்லாம் பவர் டென்ட்ஸ். அதெல்லாம் என்ன பெரிய விண்டர், நான் சொந்தமா டென்ட் எடுத்துட்டு வந்து இங்க கேம்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதையும் இவங்க அலோவ் பண்றாங்க. அதுக்குன்னு நம்ம ஊர்ல ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்ல போடுவோமே ஒரு குட்டி ப்ளூ டென்ட், அதை இங்க தூக்கிட்டு வந்துடாதீங்க. இவங்க கிட்டயே ஒரு காமன் ரூம் சைஸ்ல டென்ட், அதுக்குள்ள லைட்டு சோஃபா பெட்னு வச்சு ஒரு அருமையான ஆம்பியன்ஸை உருவாக்கி இருக்காங்க. உங்க மன உளைச்சலை விரட்டி அடிச்சிரும். ஆனா நாங்க இங்க தூங்க வரல. பக்கத்திலேயே இருக்கிற ட்ரீ டாப் அட்வென்ச்சருக்கு தான் இந்த பயணம். டோபி, நான் ஒரு அட்வென்ச்சரு. இந்த மாதிரி மரத்துக்கு மரம் ஸ்விங் பண்ணுறது ஏறுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. நாங்கள் 2 பேரும் ஆர்மியில் வேறு இருந்திருக்கோம். எங்களுக்கு ஈஸியான விஷயம். உங்கள்கிட்ட அது என்ன அப்படி பெரிய இது எங்கள்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் ஆர்மியில் தரையில் சாகசம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த ட்ரீ டாப் யோடின் அட்வென்ச்சர் பார்க்கில் மரத்துக்கு மரம் தாவிர வித்தியாசமான கோர்ஸ் இருக்கு. அதை உங்களால் செய்ய முடியுமா? இங்க இருக்கிற டிஃப்ரெண்ட் கோர்சஸ் பற்றி சொல்லுங்களேன். பச்சை கோர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி, ஜூஜூபி. ஆனால் பிளாக் கோர்ஸ் பண்ணால் டப்பா டான்ஸ் ஆடிடும். ப்ளூ கோர்ஸ் வந்து ரொம்ப மீடியமான கோர்ஸ். உடனே பிளாக்கு ஜம்ப் பண்ணாம முதல்ல ப்ளூ கோர்ஸ் பண்ணிட்டு அப்புறமா பிளாக் கோர்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது சேஃப்டி. இங்க ஏதாச்சும் விபத்து நடந்திருக்கா? என்ன எங்க லைசன்ஸுக்கே வெட்டி வச்சிருவீங்க போல இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணும் இங்க நடக்கல. இங்க இருக்கிறதுலே ரொம்ப பாப்புலரான ஆக்டிவிட்டி இது ப்ளூ கோர்ஸ் தான். அதான் எல்லாராலையும் பண்ண முடியும். ஒரு தடவை ஒரு 82 வயசு பாட்டி இந்த ப்ளூ கோர்ஸ் பண்ணாங்க. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு நீங்க சொன்னதை வச்சு தெரிஞ்சிருச்சு. வேற ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? வெயிட் லிமிட் இருக்கு. உங்களோட வெயிட் லிமிட் என்ன? 130 கிலோ. Yes, okay, I make it. He just made it. He's 129. I'm a lot less
lesser than that. Okay. We are going to go for different courses. You can select the right one. We got to wear the harness right now. Yeah. Yeah? You're going to run through that? Yeah, definitely. Yeah, I'll take you guys through and we'll get harnessed up. Okay, let's go. பேசுறப்ப முகத்துல இருந்த சந்தோஷம் சேஃப்டி கியர்ஸ் போடுறப்ப காணுமே. தரையில இருக்கிற தைரியம் மரத்து மேல இருந்தா சரி. என்னதான் நேஷனல் சர்வீஸ் போயிருந்தாலும் இப்ப பாடி ஒத்துழைக்கணும்ல. இந்த சஃபினா புல்ல தான் பார்க்க ஜாலியா இருக்கு. அந்த சிரிப்போடையே ஆரம்பிப்போம். மாசா இருக்கும்னு நம்ம ட்ரியோவை நம்ம டேக்லைனை சொல்ல சொன்னா 3, 2, 1 and action. Uncle Taxi! One more time. எதையுமே ஒரு டேக்ல பண்ண மாட்டாங்க. கண்ணு பற்றுன்னு ஒரு பயம். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. டேக் 2 ஆக்ஷன். Uncle Taxi Season 5 Australian Adventure! அந்த ட்ரீ டாப் அட்வென்ச்சர் இடத்துக்கு போறதே ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி காட்டுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஓப்பன் ஜீப்ல சுத்துறதெல்லாம் படத்துல தான் நம்ம பார்த்திருப்போம். தைரியம் இருக்கு. ஆனா சில நேரம் சில இடத்துல நீங்க ஒரு இடத்துல நின்றுட்டு உனக்கு தெரியும் அது செய்ய முடியாதுன்னு. அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணணும்னு சொன்னா அது வந்து தைரியம் இல்லை. அதுக்கு ஒரு இதுதான் முட்டாள்தனம். Let the challenge begin. ஓகே. கால் மாட்டிக்கிச்சு. கால் மாட்டிக்கிச்சா? மாட்டிக்காம போக வேண்டியதுதாம்மா இந்த சேலஞ்ச். இதுவே இப்பதான் புரியுதுன்னா இவங்க ரொம்ப நேரம் எடுப்பாங்க போல இருக்கே. அசிஸ்டன்ட் ப்ரொடியூசர் வேலை ஜாலியா இருக்குன்னு நினைச்சுதானே இந்த சஃபினா புள்ள வேலைக்கு வந்துச்சு. எப்படி நம்ம ட்விஸ்ட். நல்ல வேலை தாண்டி வந்துட்டாங்க. இவங்களை கீழே இறக்கிறதுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் க்ரூவையும் தாண்டி நம்ம கேமரா க்ரூவெல்லாம் ஹெல்ப் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அடுத்து நம்ம வீராதி வீரன் சூராதி சூரன் கார்த்திகேயன். அங்கிள் டாக்ஸி ரசிகர்களே, உங்க இஷ்ட தேவதைகளை வேண்டி கேட்க அடப்பாவி பாக்குறேன்டா. என்ன இந்த ஆட்டம் ஆடுது? ஓகே, காம் டவுன். அது காக்கா இல்லைங்க, நம்ம கார்த்திக் தான். ஆமா. வெற்றிகரமாக முதல் படியை தாண்டி விட்டேன். இப்போ அப்படியே திரும்பி இன்னும் இருக்கா. இந்த சின்ன வயசுல இந்த நிஞ்சா ப்ரோக்ராம்லாம் பார்ப்பேன். அது பார்க்கும்போது என்ன தொப்புன்னு விழுவுறானுங்க, ஈஸியாக தானே இருக்கு அப்படின்னு தோணும். அதை செய்கிற வரைக்கும் அது ஒரு வழி தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து வியூ நல்லா இருக்குல்ல, அந்த பக்கம் போடுமோ. அப்போவே சரோ பேபி சொன்னிச்சு 8 to 5 ஜாப் போடா, சும்மா ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடலான்னு. கலைக்காக உயிரை கொடுப்போம், என் ரசிகர்களுக்காக நான் பாடுபடுவேன் அப்படின்னு பேசுறேன். முதல் படியை முடிச்சது என்னமோ உண்மைதான். ஆனா வெற்றிகரமான்றதெல்லாம் டூ மச் இல்லையா? எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டே இந்த டாஸ்கை செய்யறாரு பாருங்க நம்ம கார்த்திக். நீங்க என்னைக்குமே எங்க ஃபேவரட் தான். இப்படி ஒரு வழி தெரிஞ்சிருந்தா இப்படியே போயிருந்திருக்கலாமே. என்னத்தான் ஆரம்பத்துல யானைக்கு அடி சரக்குனாலும் ஃபினிஷிங் ஸ்ட்ராங் தான். ஐயா அங்கிள் ஏன் கொடியேற்றி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறீர்களா? இதற்காக தான் வெற்றி பாதையை நோக்கி செல்கிறார் எங்கள் என்றும் இளமையான கிழட்டு அங்கிள். அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். இது யாரோ சொன்னதுங்க. படிமேல் படி வைத்தால் வானமும் அதரும். இது நாங்க சொல்றதுங்க. 3 பேர்ல அங்கிள் தான் ஹையஸ்டா போயிருக்காரு. வாவ் அங்கிள், என்ன அசால்ட்டா ப்ரொஃபஷனல் மாதிரி பறக்குறீங்க. நீங்க நிஜமலே டாக்ஸி டிரைவரா இல்ல சீக்ரெட் ஸ்பையா? டயர்டா இருக்கா? ரொம்ப டயர்டா இருக்கியா? என்ன அங்கிள் இன்னும் மேல போயிட்டே இருக்காரு. நம்ம கார்த்திக்கும் ஷஃபினாவும் ஒரு ஷாக்ல இருக்காங்க. இது எதடா பிடிக்கிறது? டோன்ட் கோ பண்றதுக்கே பயமா இருக்கியா? இவ்வளவு உயரத்துக்கு போறது சேஃப் தானா? அங்கிள் டாக்ஸி சீசன் 5 ஆஸ்திரேலியன் அட்வென்ச்சர். என்ன நம்ம அங்கிள் கத்திக்கிட்டே குதிச்சாரு, ஆனா இப்போ சிரிக்கிறாருன்னு பாக்குறீங்களா? அவரு ஷாருக் கான் மாதிரி சறுக்கிக்கிட்டு குதிச்சது உண்மைதான். ஆனா லேண்டிங் ஸ்மூத்தா இருக்கத்தானே இத்தனை சேஃப்டி மெஷர்ஸ். என்ன நடக்குதுன்னு நம்ம அங்கிள் கிட்டே கேட்போம். அங்கிள், எல்லாம் சரி,
அங்க ரொம்ப நேரமா குலுங்கிட்டு இருந்தீங்க, என்னாச்சு? இந்த இளவு தான்டா. அதை கால் எடுத்து வச்சேன்னா என்ன சொல்லுவாங்க, பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். ஆனால் பேஸ்மெண்ட் முட்டிக்கு கீழே தான், முட்டிக்கு கீழே தான் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. அடுத்த கால் எடுத்து வச்சேன்ல, அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. அதனால வேலை அவன் பின்னால நின்னான். இன்னொரு கால் வச்சேன், இதோட தொங்குறது தான் தொங்கிட்டு இருப்பேன். அழகா வந்து ஸ்லைட் போயிட்டு வந்தேன். நீங்க ஏன் சூப்பர்மேன் மாதிரி போனீங்க? சூப்பர்மேன் மாதிரி போனேன்னா இல்லையா, அப்சைட் டவுன் சூப்பர்மேன். அதான் ஸ்பீடிங் புல்லட்டு. நான் பார்த்தேன் ஸ்பீடிங் புல்லட். இல்லையா, அவன் கை பார்த்து எங்க வச்சிருக்கானு அவன் இதுக்கு மேல வச்சிருந்தான். அப்படின்ற சொன்னா நீ முன்னுக்கு வைக்கப்படாதான் பின்னால பிடிச்சிக்காடு. ஆக்சுவலி ஆமா அங்கிள், அவனுக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அவன் முன்னுக்கு வச்சானா க்ளவ் மாட்டிக்குது, கை மாட்டிக்குது. பின்னால் வச்சா நவர முடியல. என்ன சொல்ற, அவன் கீழே வரட்டும், அவனை 2 பார்த்து. ரசிகர்களே, உங்களுக்காக அங்கிள் டாக்ஸி சீசன் 5 ஆஸ்திரேலியன் அட்வென்ச்சர். அங்கிள், ஒரு வருஷத்துக்கு தேவையான எக்ஸசைஸ் முடிச்சிட்டு போல இருக்கேன். 1 வருஷம் 2 வருஷம் உங்ககிட்ட அது என்ன அப்படி பெரிய இது, எங்ககிட்ட சொல்லுங்க. அப்படி பெரிய இது. அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? டிங் டிங் டிங். இது ஒரு அங்கிள் டாக்ஸி பொதுநல அறிவிப்பு. ஆஸ்திரேலியா இஸ் அ காஃபி கேபிட்டல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதாவது 1788ல் பிரேசில்லேருந்து காஃபி பீன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்த இட்டாலியன்ஸ், கிரீக்ஸ்னு அந்த காஃபியை ஒரு மாதிரி இனோவேட் பண்ணி இப்போ ஆஸ்திரேலியன் காஃபின்னு ஒன்று இருக்கு பாருங்க. அடா அடா அடா, என்ன டேஸ்ட்டு! ஒரு நாளைக்கு இங்கே 1.3 மில்லியன் கப்ஸ் குடிக்கிறாங்களாம். ஏன்னா இங்கே உள்ள காஃபிலாம் டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாகவும் ரிச்சாகவும் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டார் போட்ட காஃபி பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்டார் போட்டது, அப்புறம் இன்னொன்று பீன்ஸ்னு. ஆமாம், ரொம்ப ஃபேமஸ். அவனுங்களாம் பெருசாக வந்தோன்னு அப்படியே நடு ஊர் புற கடை திறக்கணும்னு. இங்கே உள்ள காஃபி கலாச்சாரம் அது ரொம்ப ஃபேமஸ். இங்கே வந்து காஃபி கல்ச்சர்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்ன கெஃபே அவங்கெல்லாம் இவனுங்களோட பெரிய நல்லா அழகாக ருசியாக காஃபி செய்கிறதால இவனுங்க அப்படியே ஒரு கடை 2 கடையோட அப்படியே ஓடி போயிட்டானோ. நீங்கள் ஆஸ்திரேலியா வந்தால் கண்டிப்பாக ஆஸ்திரேலியன் காஃபியை டேஸ்ட் பண்ணணும். பெண்டிகோ இது தங்கத்தை பொக்கிஷமா கொண்டாடுற நகரம் மட்டும் இல்லைங்க, ஒரு அருமையான கலாச்சார கலவையும் இயற்கை அழகையும் கொண்ட நகரம். இந்த அழகான பெண்டிகோ சிட்டில அந்த காலத்துல பிரபலமா பயன்படுத்திய ட்ராம்ஸ பாதுகாத்து அதை ரொம்ப வித்தியாசமா மாத்தி மக்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை தராங்க. கார்த்திக் இந்த தடவை ட்ரெயின் ஓட்ட போறாரா? பழைய காலத்து ட்ராமில் நீங்கள் பயணம் செய்யணும்னா கண்டிப்பாக இந்த பெண்டிகோ டவுனுக்கு வந்தாகும். அதே அந்த ட்ராம் எடுத்துட்டு இங்கே டெப்போக்கு வந்தீங்க, இங்கே ஒரு கெஃபே, ட்ராம்லேயே ஒரு கெஃபே இருக்குது, அங்கே நீங்கள் சாப்பிடலாம். 1916ல் ஒரு ட்ராம்வே சர்வீஸில் பயன்படுத்தப்பட்ட ட்ராம் தான் இது. 1947ல் இந்த சர்வீஸை நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு இந்த ட்ராமை ஒரு கெஃபேயா மாற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமை ஒரு க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த காலத்தில் ட்ராம்வே சர்வீஸில் இந்த கலரில் தான் இருந்துச்சு. அந்த ஒத்தென்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த கெஃபேக்குள்ளே போனீங்கன்னா காஃபி, பேகல்ஸ் அப்படி இப்படின்னு என்னென்னமோ நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். எஸ் டேய், உன்ட்டு ஒரு 1000 வெள்ளி இருக்கா? 1000 வெள்ளி திருப்புன்னு கேட்டிங்கன்னா நான் எங்கே போவேன்? ஏன் கேட்குறீங்க? நாமளும் இந்த மாதிரி ஒரு ட்ராம் வாங்கிடுவோம். வாங்கி ஒரு தோசை கடை ஆரம்பிச்சிடுவோம். தோசை கடையா? அந்த தோசை கடைக்கு ஸ்டீகாசான்னு பேர் வைக்கலாம். ஸ்டீகாசாவா? அப்படின்னா ஸ்டீவன், கார்த்திக், சஃபினா. அடேங்கப்பா, இனிமேல் எந்த விஷயத்துக்கும் உன்னை பேர் வைக்க சொல்லக்கூடாது. I'll have a hot chocolate. Hot chocolate for me too. I'll have a long black and some scones, please. என்னடா போற இடத்துல எல்லாம் காஃபி குடிக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, சாதாரணமா சிங்கப்பூரை சுத்தி ஷூட் பண்றதே கஷ்டம்தான். இவ்வளவு தூரம் தாய் நாட்டை விட்டு வந்து தூக்கம் பத்தாம மணிக்கணக்கா டிராவல் பண்ணி ஒரு லொகேஷனை சேர்ந்து தரமான ஒரு செக்மெண்ட்டை ஷூட் பண்றதுக்கு ஒரு அருமையான காஃபி நிச்சயமா எங்க எல்லாருக்கும் தேவைப்படுது. Thank you. Thank you. Enjoy your coffee and hot chocolate. நல்லா அழகா இருக்கு. அடிங்கோ, இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. காஃபி தாண்டா குடிக்கிறேன், அதுக்கு என்ன அடிங்கோ. வாட் a beautiful experience, this tram. ரொம்ப க்ரீமியா இருக்கு. ட்ரை பண்ணுங்க. I am thanks. அடடடடடா, அந்த காலத்து ட்ராம்ல உட்காந்து இவ்வளோ நல்ல ஹாட் சாக்லேட் குடிக்கிறது ஒரு அலாதி இன்பமா இருக்குல்ல? ஜாலியா ஹாலிடேக்கு வந்திருந்தா அலாதி இன்பமா இருந்திருக்கும்.
ஆனா நாம வேலைக்கு தானே வந்திருக்கோம். நெக்ஸ்ட் லொகேஷன் ப்ளீஸ். இதுதான் பெண்டிகோ டிராம்ஸ் மியூசியம். 1800களில் பொது போக்குவரத்தா இருந்துச்சு இந்த டிராம்ஸ். அது எப்படி ஆஸ்திரேலியா மக்களின் வாழ்வாதாரத்தை மாத்திருச்சு, காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி இந்த டிராம்ஸை மேம்படுத்தினாங்க பாருங்களேன். அந்த டிராம்ஸ் ஓட்டியவங்களோட ஆட வரைக்கும் பாதுகாத்துட்டு வராங்க. அடுத்த லொகேஷனுக்கு போக 4 மணி நேரம் எடுக்குமா. அதனால பக்கத்திலேயே எங்கேயாவது சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம்னு ஒரு இடத்தை தேட ஆரம்பிச்சோம். தூரத்துல இருந்து கிச்சன்ற வார்த்தையை பார்த்து சாப்பாடு கடைன்னு நினைச்சு வந்தா இது ஆக்சுவலி ஒரு வித்தியாசமான மளிகை கடை. Hi Kate, Stephen. Welcome. நாங்கள் இந்த ஏரியாவை சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ சால்ட் புஷ் கிச்சன் அப்படிங்கிற இந்த கடையை பற்றி கேள்விப்பட்டோம். இந்த நாட்டில் இருந்த ஆதிவாசிகள் அவங்க பயன்படுத்தின சாப்பாட்டு பொருள்களை விற்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதை பற்றி சொல்லுங்களேன். ஆமாங்க, எங்க கிட்ட ஆஸ்திரேலியாவின் பூர்வீக உணவு இதில் இருக்கு. சுமார் 1000 வகையான பூர்வீக உணவுகள் இருக்கு. அது அத்தனை எங்க கிட்ட இல்ல. ஆனா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஆஸ்திரேலியாவின் நிலப்பகுதி ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட 300 நாடுகள் இருந்துச்சு. அபார்ஜின் மக்களுடைய பூர்வீக உணவுகளை கொண்டாடுறது தான் இந்த சவுத் புஷ் கிச்சனுடைய நோக்கமே. ஆஸ்திரேலியாவோட வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கிடைக்கிற விதைகளையும் வச்சு தான் இந்த சமையல் பொருட்களை தயாரிக்கிறோம். ஒவ்வொரு மசாலாவும் ஒவ்வொரு பாரம்பரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். இந்த வாசனை கொஞ்சம் பப்ரிகா மாதிரி இருக்கு இல்ல? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. பெப்ரிகாவை பயன்படுத்துறதுக்கு பதிலா இதை பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஸ்திரேலியாவுடைய ஃபிளேவர் கிடைக்கும். இதுல ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கு. நினைக்கிறேன் சீஸ் வாசனை மாதிரி தெரியுது. இதுல கடுகு இருக்கு. அந்த வாசம் தான் உங்களுக்கு ஹெவியா வருது. இது கொஞ்சம் வித்தியாசமானது. இதுக்கு பேர் அர்பன் டரம். இந்த ருசி உங்களுக்கு ஆஸ்திரேலியால மட்டும்தான் கிடைக்கும். இதுல லெமன் வாட்டர் இருக்கு. இது ஆஸ்திரேலியால முதல்ல கால் பதித்த ஆதிவாசிகள் பயன்படுத்தினது. இது கோழி இல்ல ஆட்டிறைச்சி வகைகளுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். கொஞ்சம் காரமும் சேர்த்திருக்கும். இந்த மிளகா வாசம் தான் தூக்குது. இது கொஞ்சம் ருசி பார்க்க முடியுமா? கண்டிப்பா, கொஞ்சமா இருப்பீங்க, இல்லைன்னா அந்த காரம் தலை கேறிடும். அங்கிள், சாதாரண பெப்பருக்கும் இந்த பெப்பர் பெரிக்கும் என்ன வித்தியாசம்? என்ன நாக்கு நம்ம ஆயிடுச்சாங்க. பிரிஜட், இந்த வார கடைசியில் நாங்கள் வந்து ஒரு பாபுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் வாங்கலாம்னு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? நீங்கள் ஸ்டீக் சமைக்கிறதா இருந்தால் இந்த புஷ்ஷை பயன்படுத்துங்க. நல்ல ஒரு நறுமணத்தையும் ருசியையும் இது உங்களுக்கு கொடுக்கும். கோழி சமைக்கிறதா இருந்தால் இந்த பீஸ்டரை பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல காரத்தை கொடுக்கும். இழந்து சமைக்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த பெப்பர் பரிஸை பயன்படுத்துங்க. கொஞ்சமாக எண்ணெயும் உப்பும் சேர்த்துருக்கும். நீங்க கேட்டது எல்லாமே இதுல இருக்கு. அப்ப எல்லாமே ப்ரீ பேக்டா தான் இருக்கா? அப்ப ஈஸி, நானே சமைச்சிடுவேன். நீ சமைக்க கூடாததுதான் இதை நாங்க வாங்குறோம். இதை போட்டாலே சமைச்ச மாதிரி ஆயிரும். என்ன அங்கிள்? என்ன ரியாக்ஷன் இது? இதுதான், இந்த பிள்ளைக்கு தான் சமைக்க தெரியாது. நம்ம சேஃப். முழுக்க சமையலை பத்தி பேசுறதுல இன்னும் பசி எடுத்துருச்சு. இந்த தடவை கரெக்டா ரிசர்ச் பண்ணி இந்த அருமையான தாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். நல்ல கோசி ஆம்பியன்ஸ், தாய்லாந்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். தாய் ஃப்ரைட் ரைஸ், தொம்யாம் சூப், தாய் கிரீன் கரி சிக்கன், இப்படி பலவிதமான ஆத்தென்டிக் தாய் சாப்பாடு இங்க கிடைக்குது. நீங்க பெண்டிகோல இருக்கும்போது உங்களுக்கு தாய்லாந்து சாப்பாடு கிரேவிங் வந்துச்சுன்னா காங் தாய்க்கு வந்து ஒரு வெட்டிருங்கோ. என்னடா தாய்லாந்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு சைனீஸ் பில்டிங்குள்ள போறாங்கன்னு பாக்குறீங்களா? இதுதான் பெண்டிகோ ஜாஸ் ஹவுஸ் டெம்பிள். இந்த இடத்தை பாருங்க, இங்க இருந்தா மனசுக்கு இதமாவே இருக்கும். அழகா இருக்குல்ல சபினா? அங்கிள், வாங்க அங்கிள். Hello Andre. Hello. How are you doing? I'm good. How are you? Andre. Yes. இந்த அவுட்பேக் ஏரியால இப்படி ஒரு சைனீஸ் டெம்பிள் எப்படி வந்துச்சு? So in the past, அந்த காலத்துல பெண்டிகோ டவுன் தங்க மைனிங்க்கு ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. இந்த தங்கத்தை தேடி சீனர்கள் நிறைய இங்க வந்தாங்க. இங்க அவங்க கிராமங்களை அமைச்ச போது இந்த கோவிலை கட்டினாங்க. இந்த கோயில்ல எத்தனை பகுதிகள் இருக்கு? there are 3 பகுதிகள் இருக்குங்க. ஒன்னு கேர்டேக்கர் ஆபீஸ், அடுத்தது மெயின் பூஜை அறை, கடைசியா நம் முன்னோர்களை வழிபடுற அறை. அந்த அறை தான் ஆக பெருசு. நீங்க இப்ப சொன்ன பகுதிகளில் என்னென்ன நடக்கும், என்னென்ன இருக்கு? மூல பூஜை அறையில எங்க போர் கடவுள் இருக்காரு. இந்த கடவுள் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி. அந்த காலத்துல ஒரு டைனஸ்டி முடியும் போது இவரு தான் எங்க மக்களை அடுத்த டைனஸ்டிக்கு நோக்கி வழிகாட்டினாருங்கிறது ஒரு நம்பிக்கை. லவ்லி.
ஓகே, இப்போ வந்து சீனர்களுக்குன்னு நிறைய பண்டிகைகள் இருக்கு, அதெல்லாம் இங்கே நடக்குமா? ஏதாவது ஸ்பெஷலான ஒகேஷன்ஸ்லாம் இங்கே நடக்குமா? So just like கண்டிப்பா ஹங்கரி கோஸ் ஃபெஸ்டிவல், மூன் கேக் ஃபெஸ்டிவல்னு நாங்க சீன சமூகங்கள்ல நடத்துற எல்லா ஃபெஸ்டிவலையும் நடத்துவோம். ஆனா இங்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இங்க நாம ஈஸ்டரை ரொம்ப பெருசா கொண்டாடுவோம். எனக்கு தெரியணும், இந்த இடத்துலையும் நீங்கள் அந்த லயன் டான்ஸ், டிராகன் டான்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா? yes, there's a lot. நிச்சயமா இருக்கு. இங்க நம்ம எங்க பாரம்பரியமான கலைகளை இன்னும் செய்யறோம். அதுவும் ஈஸ்டர் டைம்ல எங்க பரேட் ஒரு வாரம் நடக்கும்னா பாருங்களேன். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற இந்த லயன் டான்ஸ், டிராகன் டான்ஸ் இதெல்லாம் வந்து இங்கேயே ஆஸ்திரேலியாவில் இருக்கா, இல்லை மற்ற நாடுகள்லேருந்து வருவாங்களா? They exist in இந்த ட்ரூப்ஸ் பெண்டிகோலியே தான் பூர்வீகமா இருக்காங்க. பெண்டிகோ டவுன்ல இருக்கிற சீனர்கள் தான் இந்த ட்ரூப்ஸை நடத்தி வராங்க. அடுத்த கேள்வி நான் எனக்காக கேட்கல, மக்கள் இந்நேரம் யோசிச்சிருப்பாங்க, நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கீங்களா? Yes, I'm. ஆமா, நான் சிங்கப்பூரியன் தான். நான் பேசுறதை வச்சு கண்டுபிடிச்சிங்களா, இல்ல என் ஷூஸை வச்சு கண்டுபிடிச்சிங்களா? Let's head inside. Yeah, Let's sure. take a look. Let's go. All right, let's go. 19ஆம் நூற்றாண்டில் சீன தங்க வேட்டையாளர்கள் எழுப்பிய இந்த அரிய கோயில் அவர்கள் சமய பண்பாட்டின் ஓர் அழகிய பிரதிநிதியாகும். இது பெண்டிகோவில் உள்ள மிகவும் பழமையான சீன கோயிலாகவும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய வரலாற்று சின்னமாகவும் விளங்குகிறது. ஆண்ட்ரே, இங்கே இருக்கிற இந்த செட்டப், அந்த சிலை, இதெல்லாம் கூட வந்து 150 வருஷத்துக்கு மேலேயா? The main building here. இந்த மெயின் பில்டிங்க்கு 150 வயசாச்சுங்க. ஆனா சில சிலைகளும் பொருள்களும் அவ்வளவு வயசு. So this is the இதுதான் ancestral எங்க room. முன்னோர்களை நாம Most people, வழிபடுற they come அறை. here to worship their ancestors. இந்த டேப்லெட்ஸ்ல pray to எங்க முன்னோர்களின் the பேரை elders எழுதி around here. யார் எங்க And மைண்ட்ஸ்ல over here are இருந்தாங்களோ plaques that represent அவங்கள நம்ம the மறக்காம ancestors வணங்கி வரோம். இந்த தட்டில் இருக்கிறது வந்து அந்த முன்னோர்களுடைய பெயர்களா? Yes. நாடு விட்டு நாடு வந்து வாழ்க்கையை புதுசா தொடங்கி இருந்தாலும் அவங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் முன்னோர்களையும் மறக்காம கூடவே கொண்டு வந்திருக்காங்க. Uncle Taxi Season 5 Australian Adventure. அபாரிஜினல் சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம கார்த்திக்கு அவங்களோட டொனேஷன் பக்காவா வருது பாத்தீங்களா? மெத்தட் ஆக்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது மெத்தட் ஹோஸ்டிங். டிங் டிங் டிங். இது ஒரு அங்கிள் டாக்ஸி பொது நல அறிவிப்பு. சஃபினா, போன வாரம் என் மாமா வந்து வெளியூர் போனாரு. அங்கேருந்து எங்கள் அத்தைக்கு ஃபோன் காலாக அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. பில்லு வெடிச்சிருக்கோமே. அதைத்தான் அவரு அதை கவனிக்கல. வீட்டுக்கு வந்து பார்த்தா பில்லு நிற்கிது ஒரு 1 மீட்டர் லென்த்துக்கு. அதாவது நீங்கள் வெளியூர் போனீங்கன்னா உங்களோட நம்பரை யூஸ் பண்ணாதீங்க. அந்தந்த ஊருக்குன்னு சிம் கார்டு விற்கிறாங்கங்க. அது வெறும் ஜஸ்ட் ஒரு $20 $35க்கு அவங்க 20 GB 30 GB வரைக்கும் கொடுக்குறாங்க. எதுக்கு இந்த ஃபோன்லாம் அடிச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க, ஈஸியாக போயிடும். அது மட்டும் இல்ல, இதை நீங்க பிசிக்கல் சிம்மா தான் போடணும்னு அவசியம் இல்லை. இ சிம்மா கூட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், அதாவது இன்னொரு ஸ்லாட் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இன்டர்நெட் போகிறாங்க, என்னமோ தட்டுறாங்க, யோ eSIM இஸ் ரெடி சார், ஆக்டிவேட்டட், ஸ்டார்ட் டாக்கிங் அப்படிங்கிறாங்க. இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளான் இல்லை? இனிமேல் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. Uncle Taxi எங்க போகுது? Uncle Taxi எங்க போகுது? பாருங்களேன், நல்ல அலங்காரப்படுத்தி ஊர்வலம் போகிற தேர் மாதிரி இந்த ட்ராம் பெண்டிகோ சிட்டியை சுத்தி வர்றது இந்த இடத்தோட தனி சிறப்பு தான். ரொம்ப குட்டியான ட்ராக்ஸை பயன்படுத்தி தான் இந்த ட்ராம்ஸ் ஓடுதுங்க. அதனால மற்ற வாகனங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாது. So this only got set up through the week. இது நம்ம வின்டர் ட்ரெயின். பாருங்க, எல்லா சைடும் மூடி இருக்கும். இது நம்ம கிட்ட இருக்கிற பல ட்ரெயின்ல ஒரு விதமான ட்ரெயின் தான். இங்க மியூசிக் ட்ரெயின், சம்மர் ட்ரெயின்னு வெவ்வேறு விதமான ட்ரெயின்ஸ் வெவ்வேறு காரணங்களுக்கு இருக்கு. இப்படி தாங்க நாங்கள் இந்த ட்ரெயின்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறோம். இந்த மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த ட்ரெயின்ஸை எல்லாம் நம்மளால் இன்னும் தொடர்ந்து யூஸ் பண்ண முடியுது. இல்லைனா இந்த ட்ரெயின்ஸை ஆப்ரேட் பண்ண பணம் இருக்காது. So the decoration, it depends on the season or any festival. Yeah, different events. ஆமாம், டிஃப்ரெண்ட் டெக்கரேஷன்ஸ் மட்டும் இல்லை, இந்த ட்ராம்ஸ் எல்லாம் பெண்டிகோல மட்டும் தான் நீங்கள் பார்க்கலாம். இந்த ட்ராம்க்கு பேர் பர்னி ட்ராம். இதை அமெரிக்காவிலிருந்து நாம் இங்கே கொண்டு வந்தோம். இங்கே 6 பர்னி ட்ராம்ஸ் இருக்குது. நாங்கள் தான் அதிகமாக பர்னி ட்ராம்ஸ் வச்சுருக்கோம். இந்த பர்னி ட்ராம்ஸில் பயணம் செய்ய வேர்ல்டு வைட்லேருந்து மக்கள் பெண்டிகோக்கு வருவாங்க. பாருங்கள், நீங்கள் அவ்வளோ லக்கி. இது ஒன் ஆஃப் அ கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது சரி, இப்போ நாம இந்த ட்ராம்லேயே ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறோம்.
இன்னைக்கு உலகத்துல 24 கேரட் தங்கத்தோட விலை 1 கிராமு நெஞ்சு வலிக்குது. ஐயோ, அநியாயமா இருக்குன்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க. தங்கத்துக்கு ஏன் இப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதுக்கு நம்ம இந்தியன் லேடிஸ் ஒரு பெரிய காரணம் தான். பட் எனிவே, ஒரு விஷயம் ஈஸியா கிடைக்குதுன்னா அதுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்காது. எது கிடைக்கவோ அடையவோ ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதுக்கு தான் வேல்யூ அதிகமா இருக்கும். மக்களை அது ஈர்த்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு தங்கம் எடுக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். பெண்டிகோல உள்ள அண்டர் கிரவுண்ட் கோல்ட் மைனுக்கு வந்திருக்காங்க. தங்கம் தோண்டி எடுக்கன்னு நினைச்சீங்களா? அதை தான் அப்பவே வந்து சுரண்டி எடுத்துட்டாங்களே. இப்ப இது ஒரு பொருள் காட்சி நிலையமாக மாத்திட்டாங்க. Okay, guys, here we go. 61 meters, 90 seconds. 3, 2, 1. Here we go. ஏதோ ஜுராசிக் பார்க் படத்துல இருக்கிற மாதிரியே இருக்குல்ல. நாங்க இப்போ 61 மீட்டர் பூமிக்கு அடியில இருக்கோம். இதை பார்த்தீங்களா? இந்த மாதிரி கேஜஸ்ல தான் மைனஸ் கிரவுண்ட் லெவலுக்கு மேலே போவாங்க. நம்ம வந்த லிஃப்ட் எல்லாம் இப்போ கட்டினது. ஒரு கேஜ்ல 4 மைனஸ் போகலாம். சில நேரம் கேஜ் பிரேக் டவுன் ஆயிரும். அப்போ லேடை யூஸ் பண்ணி தான் மைனஸ் தப்பிக்கணும். விழுந்தா எலும்பு கூட மிஞ்சாது. 70 மாடி ஏறி இறங்க 3 மணி நேரம் எடுக்கும். நீங்க ட்ரை பண்றீங்களா? மைனஸ்க்கு கேஜ் வேணும்னா இந்த பெல்லை அடிக்கணும். கேஜ் கீழே வரும். சரியா மணி அடிக்கணும், இல்லை கேஜ் ராங் ஃப்ளோக்கு போயிடும். நீங்க வீட்டுக்கு போக முடியாது. சரி, டனலுள்ள போகலாம். இதுதான் மைனஸ் பார்ட்டி பண்ற ரூம். இங்க தான் நம்ம மைனஸ் அந்த காலத்துல ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் பண்ணுவாங்க. பிறந்த நாள் பார்ட்டி, மீட்டிங்ஸ், கல்யாணம் கூட இங்க தான் நடந்திருக்குன்னா பாத்துக்கோங்களேன். செம்ம ஜாலி தான் இங்க. கார்த்திக், இங்கே தான் அவங்க பாட்டியெல்லாம் செய்வாங்களாம். நான் டிஸ்கோ போடுறேன், நீ ஆடு. சவினா காம். நாளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. எங்க போறீங்க? இங்க வாங்க. இங்க அண்டர் கிரவுண்ட்ல டாய்லெட் மேட்டர்ஸ் வந்தா நம்ம மைனஸ் யூஸ் பண்ணது இதைத்தான். ஃப்ளஷ்ஷா? பக்கெட் தான்மா. இந்த பக்கெட்டை ஜூனியர் மைனஸ் தான் கிளியர் பண்ணணும். எப்படி ஒரு ஜூனியர் மைனரா சேர ஆசையா இருக்கா? தங்கத்தை நீங்க கையில பார்த்திருப்பீங்க, கழுத்துல பார்த்திருப்பீங்க, காதுல பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க பாருங்க, இங்க தான் தங்கம் இயற்கையா கிடைக்கும். இந்த கல்லோட கல்லா இதை சுரண்டி எடுக்கணும். எப்படின்னு நான் காட்டுறேன். தங்கம் எடுக்க முதல்ல இந்த சுவர்ல ஒரு துளை போடணும். எப்படி? இப்படித்தான். ஒரு இரும்பு கம்பியை வச்சு சுத்தியல்ல இப்படி இடிக்கணும். இப்படி கையாலேயே வேலை பார்த்தா பல நாள் எடுக்குங்கிறதுக்காக இந்த மிஷினை கண்டுபிடிச்சாங்க. Forward, and all you just need to do is just hold on to it. Just pretend like you're. சரியா புடிங்க. என்ன சாப்பிடலையா? You can turn that handle. Punch it. துளை போட்டதுக்கு அப்புறம் துளையை டைனமைட் வச்சு பிளாஸ்ட் பண்ணணும். பயப்படாதீங்க, இது சும்மா எக்ஸிபிட் தான். ஒரு இஃபெக்ட்டுக்காக காட்டுவோம். உண்மையான டைனமைட் இல்லை. இந்த இஃபெக்டை பார்க்க ஒரு மணி நேரத்துல மைனிங்கை பத்தி எவ்வளோ கத்துக்கிட்டோம். சும்மா கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு ஆபீஸ் வேலைக்கு மண்டே மார்னிங் போகவே கஷ்டப்படுறோமே. அடுத்த தடவை தங்கம் வாங்குறப்ப இவங்க பட்ட கஷ்டத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளீஸ். சரி, நம்ம ட்ரியோ இன்னைக்கு பாடாப்பட்டு நமக்காக குகைக்குள்ளெல்லாம் போய் வேலை பார்த்துருக்காங்களே. அவங்களுக்கு ஒரு குட்டி ஈவினிங் அவுட்டிங் கிடைக்குமான்னு கேட்டாங்க. சரி, அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கட்டுமே. நம்ம சிங்கப்பூர்ல இருந்து மைக்ரேட் பண்ணி ஆஸ்திரேலியாவில் தங்குற சில நண்பர்களை சந்திப்போமே. சிங்கப்பூர்லேருந்து வந்த உடனே வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கல்ச்சர் ஷாக்? மெல்பர்னுக்கு முத வந்தப்ப ஒரு குளிர் அடிச்சிச்சு பாருங்க. ஒரு
மாதிரி ஒரு குளிர் வரும். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வரும்போது. ஸோ என்னோட கல்ச்சர் ஷாக் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஏன்னா ரயில் வந்து ராத்திரி ஒரு சர்டன் டைமிங்க்கு அப்புறம் 30 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். எனக்கு கிளாஸஸ் வந்து ஈவினிங் கிளாஸஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெயின் போச்சுன்னா 30 நிமிஷம் அந்த குளிரில் பிளாட்ஃபார்மில் நிற்கணும். ஸோ சிங்கப்பூரில் எவ்ரி 5 மினிட்ஸ் வந்துடும். பஸ் கூட சேஃபாக இருக்கும். சிங்கப்பூர்ல வந்து ஆட்டோமேட்டிக் கதை தரும். இங்க வந்து சில ட்ரெயின்ல வந்து நம்ம பட்டன் அமுக்கணும். ஸோ நான் நிறைய வாட்டி அப்படி வெயிட்டிங் ஃபார் இட் ஓப்பன் அப் ஆட்டோமேட்டிக்லி. ஆனால் பாருங்க ஏன்னா நம்ம பட்டன் அமுக்கணும். ஸோ அது முன்னாடி நின்று வெயிட் பண்ணால் எல்லாருமே என்ன பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவன் ஏன் திறக்க மாட்டேன். ஓ ஆமாம்ல பட்டன் அமுக்கணும் அப்போ தான். ஸோ நிறைய வாட்டி என்னை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. ப்ரெஸ் த பட்டன், ப்ரெஸ் த பட்டன். எதுக்காக அந்த மாதிரி செஞ்சுருக்காங்கன்னா அவங்க குளிர்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த வெதர் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து சம்மரில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், குளிர் காலத்தில் வந்து ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ கதவு அனாவசியமாக திறந்து முடிச்சுன்னா அந்த கோல்டு விண்டும் ஹாட் ஆயிரும் மிக்ஸ் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து திறக்க மாட்டாங்க. வேணுங்கிறப்ப நீங்கள் ப்ரெஸ் பண்ணி திறந்துக்கணும். எனக்கு இன்னொரு கல்ச்சர் ஷாக் இருந்துச்சு. சாப்பாட்டு விஷயம்ப்பா. சிங்கப்பூர்ல வந்து போற இடம் எல்லாம் வந்து ஒரு ஹாக்கர் சென்டர் இருக்கும், ஒரு காஃபி ஷாப் இருக்கும், ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கும். இங்க வந்து பாடா படுத்து ஒரு தோசை வந்து விலை 8 வெள்ளி விற்பாங்க. சிங்கப்பூர்லேருந்து ஏதாச்சும் ஆஸ்திரேலியாவுக்கு நீங்கள் எடுத்து வரணும்னு நினச்சிங்கன்னா என்ன எடுத்து வருவீங்க? ஸோ சிங்கப்பூரில் வந்து லைக் தீபாவளி, லைக் விசாக் டே, சைனீஸ் நியூ இயர், ஹை ராயா, அந்த மல்டி கல்ச்சுரல் ஹாலிடேஸ்லாம் இருக்குல்ல, அது இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் அதை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பிகாஸ் லைக் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி போய் பார்க்கலாம், போய் டிஃப்ரெண்ட் லைக் கல்ச்சர் ஃபுட் சாப்பிட்லாம். பட் இங்கே வந்து மோர் லைக் ஜென்ரல் ஹாலிடேஸ் இருக்கும், லைக் லேபர் டே இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இங்கே. இப்போ எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. இந்த டாக்ஸி சாரி எங்கே வந்துச்சு? இங்கே பார்த்தீங்கன்னா அங்கிள் டாக்ஸி எங்கே போகுது? ஸ்டீவன் எங்க உட்கார்ந்திருக்கீங்க பாருங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அங்கிள் இப்போ நம்ம இத்தனை நாள் ஆசைப்பட்ட அந்த பாபிக்யூ நடக்க போகுது. 2-3 விஷயம் மேரினேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன நம்ம பாபிக்யூ வேண்டியதானே? லெட்ஸ் கோ. இருங்க அன்னைக்கு நம்ம வாங்கணும்ல, இதை வச்சு மேரினேட் பண்ணுவோம். 3 மிக்ஸ் இருக்கு இதுல. இது என்னது? சோடா. லெமன் மட்டல் சீசன். லெமன் மட்டல் வந்து நம்ம சிக்கனுக்கு போடுவோம். சிக்கன் என்னன்னு தெரியுமாமா? கோழி. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுனா இப்படி தான். அவங்க வேலை செய்யறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஸ்மெல் நல்லா இருக்குல்ல. இப்போ நம்ம லேமை மேரினேட் பண்ணிட்டோம். அடுத்தது கோழி. புஷ்ரா படுங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், இனி கவலை இல்லை ஒற்றுக்கொள். அங்கிள் ஒரு சகலகலா வல்லவன் தாயா. ரைட், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பாபிக்யூ போடுறோம். ஒரு புது ஊருக்கு வந்து சுத்தி பார்க்கறதையும் தாண்டி அவங்க தங்கி இருக்கிற இடத்துல சமைச்சு சாப்பிட்றது இருக்கே, அது ஒரு தனி சுவாரஸ்யங்க. எசென்ஷியலாக பார்த்தீங்கன்னா முக்கியம் தேவை பாபிக்யூக்கு எண்ணெய். ஆயில் ஸ்ப்ரே யூஸ் பண்ண முடியாதா? ரொம்ப எண்ணெய் சாப்பிட்டேன்னா இதுதான் கதி. எத்தனை மாதம்? அது இனிமேல் தான் செக் பண்ணி சொல்லணும். சார் எத்தனை மாதம் ஆச்சு? பல வருஷம் ஆச்சு. அது என்ன ஃபிஷ் அங்கிள்? இது கோழி தான். இது நல்லா இருக்கா பாபிக்யூ? பார்க்க நல்லா இருக்கு. சாப்பிட்டா தான் தெரியும் எப்படி இருக்கு சீந்து. கோழி, ஆடுன்னு விதவிதமான அனிமல்ஸை பாபிக்யூ பண்ணி கலக்கிட்டாரு நம்ம அங்கிள். நம்ம கார்த்திக்கும் சஃபினாவும் சமைக்க தெரியாதுன்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் மாட்டாமலா போயிடுவாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப யம்மியா இருக்கு. நம்ம ட்ரியோ இந்த பாபிக்யூவை ப்ரிப்பேர் பண்ற கேப்ல துர்கா தேவி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய விருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. சாப்பாடு ஐட்டங்கள் என்ன, பலகாரங்கள் என்ன, டிசர்ட்ஸ் என்ன, என்னத்தான் இருந்தாலும் நம்ம ஊர் மக்களுக்கு நல்ல தாராளமான மனசுதாயா. என்ன இந்த ஐட்டங்களோ துர்கா தேவி வீட்டிலே. என்னம்மா இத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு? ஹோம் மேட் சிக்கன் ரைஸ் இருக்கு. இது வந்து அம்தாக்கா செஞ்சது. ஹோம் மேட் இந்தியன் ரோஜா, அது வந்து என் தோழி சாண்டால் பண்ணது. சம்பால், கோபி ஸ்பெரட்டல், கோழிக்கறி அட்டகாசமா செஞ்சு வச்சிருக்கோம். இங்க பாருங்க அந்த டிசர்ட், அந்த ரெண்டும் வந்து ஜாக்லின் செஞ்சு வந்தது. Livingstone is an iconic Australian dessert. It's a sponge cake that's dipped in chocolate sauce and then covered in a desiccated coconut. ஸ்ரீ மூக்காங்கிற அந்த கோயை வந்து நம்ம சஷி பண்ணுது. Come on, let's attack the food. ஆஸ்திரேலியாவில் முதல் தடவை நான் சில்லியை டேஸ்ட் பண்ணுறேங்க. யாருங்க இந்த சில்லி சாஸ் செஞ்சது சிக்கன் ரைஸுக்கு?
உங்களுக்கு 10 புள்ளிகள். அந்த மரிங்கோட பேஸ் வந்து லைட்டா இருக்கு, கடிச்ச உடனே அப்படியே வாயில மெல்ட் ஆயிடுது. அந்த க்ரீம் கூட ரொம்ப ஹெவியாவே இல்லை, வெரி லைட். இந்த முட்டை சம்பல் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க அம்மா செய்யற மாதிரி இருக்கு. ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும்னு நான் நம்பவே இல்லை. இவ்வளோ சாப்பாட்டையும் நம்ம ட்ரியோ மட்டும் முடிக்கலைங்க, எங்க ஒட்டுமொத்த க்ரூவும் சேர்ந்து தான் முடிச்சோம். தடபுடலான ஒரு விருந்த தந்த துர்கா தேவி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கோடி நன்றிகள். அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? அர்பன் சர்ஃப். ஆஸ்திரேலியானாலே முதல்ல மைனுக்கு வர்றது சர்ஃபிங் தானே. பொதுவா கடல்ல தானே சர்ஃப் பண்ணுவாங்க, இங்க இண்டோல சர்ஃப் பண்றாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? இவ்வளோ பெரிய இடத்துல தண்ணியை நிரப்பி ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தராங்க. நீங்க கடலுக்கு போய் சர்ஃப் பண்ணி இருக்கலாம், ஆனா நடு சிட்டில சர்ஃப் பண்ணி இருக்கீங்களா? இது அர்பன் சர்ஃப். இது மெல்பர்ன்ல தலமரீன்ல இருக்கு. அர்பன் சர்ஃப் இங்க 2019 இருக்கு. இங்க அமெச்சர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் எல்லா லெவல்லயும் வந்து சர்ஃப் பண்ணுவாங்க. வருஷத்துல 363 நாளும் இந்த இடம் திறந்து இருக்கும். வருஷத்துல 2 நாள் திறந்துருக்க மாட்டாங்க. அதுதான் குட் ஃப்ரைடே, இன்னொன்று கிறிஸ்மஸ். மற்ற எல்லா நாளும் 12 மணி நேரத்துக்கு இவங்க இந்த இடத்த திறந்து வச்சிருப்பாங்க. நீங்க வந்து சர்ஃப் பண்ணலாம். நீங்க இங்க வந்தீங்கன்னா ஒண்ணுமே போட தேவையில்ல. ஒன்றும் போட வேணாம். ஐயோ அங்கிள், ஒன்றும் எடுத்துட்டு வர வேண்டாம்னு சொல்ல வந்தேன். இவங்களே வெட் சூட், காகல்ஸ், கேப்பு, கிளவ்ஸ் எல்லாமே தராங்க. உங்க ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி சர்ஃப் போர்டை நீங்க ரன் பண்ணலாம். தேவைப்பட்டா இன்ஸ்ட்ரக்டரும் இவங்க சேர்த்து கொடுக்குறாங்க. நம்ம நடுங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாலே தெரியுது இங்க எவ்வளவு குளிர்துன்ட்டு. தண்ணி வெறும் 11 டிகிரிஸ், ஆனா சவல 20 டிகிரிஸ். ஆமா, உலக தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக இந்த குளிரும் நீரில் நாங்கள் அனைவரும் குதித்து நீந்த போகிறோம் என்று நீங்கள் எண்ணலாம். அதுதான் கிடையாது. அசுக்கு புசுக்கு ஆப்புல வடை. ஆளுக்கு ஒரு டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு கேமராவை தூக்கிக்கிட்டு உள்ள போய் பார்த்தா, எம்மாடியோ என்ன பெரிய ட்ரீட்டு! நம்ப முடியாத ஸ்டன்ஸ், பைக் ட்ரிக்ஸ், எக்கச்சக்கமான அற்புதமான படைப்புகள். நேதன், உங்களை பைக்கில் பார்த்தோம். எவ்வளோ நாளாக இதுக்கு வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் இந்த பைக் ஸ்டன்ஸை ஒரு 8 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். சரி, ஒரு பைக்கில் ஏறி இந்த மாதிரி குட்டிக்கரணம்லாம் அடிக்கணும்னு உங்களுக்கு எங்கே இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது? ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே நான் மோட்டோ கிராஸ் ரைடிங் தான் செய்வேன். ஆனால் நான் அப்போ தங்கி இருந்த இடத்துல இடம் இல்லாமல் போச்சு. ஸோ ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஸ்கேட் பார்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே நான் ஸ்டன்ஸ் ட்ரை பண்ணும்போது எனக்கு ரொம்ப நேச்சுரலாக ஸ்டன்ஸ் வந்துச்சு. அப்போ இருந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஆஸ்திரேலியாவை சுற்றி பெர்ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ட்ராவலிங் தாங்க எனக்கு பிடிச்ச பாட்டு. ட்ராவல் பண்ணுறப்ப பைக் ஸ்டண்ட் செய்கிறது அது ஒரு தனி சுகம். அனுபவிச்சாதான் தெரியும். ஆஸ்திரேலியாவை சுற்றி எத்தனை தடவை வந்திருக்கீங்க? நான் இந்த சர்க்கஸை ஜாயின் பண்ணி பாதி வருஷம் தான் ஆகுது. ஸோ நான் ஆஸ்திரேலியாவை பாதி தான் சுற்றி வந்திருக்கேன். இந்த சர்க்கஸில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு? இதுதாங்க என் வாழ்க்கை. சர்க்கஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிறதுனால நான் நிறைய மக்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. அண்ட் அது என்னுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் இதை பெர்ஃபார்ம் பண்ணல, கூட 2 பேர் இருந்தாங்க. எந்த அளவுக்கு அது முக்கியம்? அந்த கோஆர்டினேஷன், கெமிஸ்ட்ரி அதெல்லாம் எப்படி டெவலப் பண்ணீங்க? எல்லாம் ப்ராக்டிஸ் தாங்க. நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு செட்டை ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக பண்ணிடுவோம். அந்த செட்டுக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரீ ஸ்டைலிங்க்கும் நம்ம டைம் அலோகேட் பண்ணுவோம். Uncle Taxi எங்க போகுது? Uncle Taxi எங்க போகுது? வேகம் போகும் நேரம் யாவும் வேதமாகுமே. நாங்கள் தேடும் ஆடும் யாவும் டாக்ஸி காட்டுமே. Uncle Taxi எங்க போகுது? Uncle Taxi
மட்டும் இல்லைங்க, இன்னும் ஏராளமான ஸ்டன்ட்ஸ் ஷோஸ் உங்களுக்கு காட்ட போறோம். நிறைய கலைஞர்கள் கிட்ட இன்னும் பேச போறோம். தி கிரேட் மாஸ்கோ சர்க்கஸ் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஆனா அஸ்கு இதெல்லாம் பார்க்கணும்னா நீங்க அடுத்த வாரம் வாங்க. டாடா, பை பை. அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? வேகம் போகும் நேரம் யாவும் வேணும் அழகுமே. நாங்கள் தேடும் நாடும் யாவும் டாக்ஸி காட்டுமே. அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? ரப 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 பப்பா. அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? நா 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 நா. அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? ஸ்கை டைவின் பறவையாகலாம், ராக் கிளைம்பின் பழகி பார்க்கலாம், பிரிஸ்பெயினில் தலைந்து போகலாம், மெல்போர்ன் பூவாசம் தேடலாம், பர்ஃப்ளூ புதுணர்வு தேடலாம், உணவுகளை வேட்டையாடலாம், துள்ளியோடும் கங்கருக்களே குதிரையில் ஆயம் சுற்றி பார்க்கலாம்.